செல்வ பெருந்தகை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது, ஆதரிக்கிறது. தென்னிந்தியாவிற்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கே ஒரு வழிகாட்டுகின்ற தீர்மானமாக இந்த தீர்மானத்தை நாம் பார்க்கிறோம். கொஞ்சம் அமைதியா. வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம். தயவு செய்து கொஞ்சம் கவனிங்க. அண்ணாதுரை, இந்திய தேசம், நம்முடைய நாடு எங்கு போய் கொண்டிருக்கிறது என்பதை எல்லோரும் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் பேசிய தலைவர்கள் எல்லாம் தன்னுடைய கருத்துக்களை மிகவும் தெளிவாக எடுத்துரைத்தார்கள். ஆனால் இந்த தேசம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? காந்தியத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா? ஜெர்மனியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா? சீனாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா? அதிபர் ஆட்சியை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களா என்றெல்லாம் பத்திரிகையிலும் ஊடகங்களில் நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு பாராளுமன்றத்தை கட்டுகிறார்கள். அந்த பாராளுமன்றத்தில் 1000 இருக்கைகள் கொண்ட நாற்காலியை போடுகிறார்கள். பாரம்பரியமிக்க நம்முடைய சட்டப்பேரவை இருக்கிறது. இப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் இந்த சட்டப்பேரவையில நம்முடைய மாபெரும் தலைவர்கள் யாரும் அந்த திட்டத்தை தீட்டவில்லை. உள்நோக்கமும் இல்லை. ஒரு நாட்டை துண்டாடவும் நினைக்கவில்லை. தெற்கு வடக்கு என்று பிரித்து பார்க்கவில்லை. ஆனால் இதே முயற்சி மறுவரை சீரமைப்பு என்று ஒரு முறை 2002ஆம் ஆண்டு பேசப்பட்டது. பேசப்பட்டவுடன் வாஜ்பாய் பிரதமராக இருக்கிறார், அத்வானி துணை பிரதமராக இருக்கிறார். நம்முடைய பாஜக நண்பர்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். அப்பொழுது ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், இந்த மாநிலங்களில 48.52 விழுக்காடு மக்கள் தொகை இருக்கிறது. இதை சரிபாதி நாடாகவும், தென் மாநிலங்கள், வடகிழக்கு, இதையெல்லாம் ஒரு நாடாகவும் பார்க்க முடியுமா? இதை எப்படி மறு சீரமைப்பு செய்ய முடியும் என்று கேட்ட பொழுது அந்த தீர்மானத்தை வாஜ்பாய் அவர்களே விட்டுவிட்டார். ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் ஒரு கண்ணில் வெண்ணையும் வைக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, எல்லா மாநிலமும் சரிசமமாக பார்க்க வேண்டும் என்றுதான் அப்பொழுது சொல்லுகிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 5.5 லட்சத்திலிருந்து 6 லட்சம் வாக்காளர்கள் இருக்க வேண்டும் ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு. ஆனால் இப்பொழுது எவ்வளவு இருக்கிறது? ஆந்திராவில் பிஜ்லோஜ் என்ற தொகுதியில் 29 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். ஆக இதையெல்லாம் எதை காட்டுகிறது? இவர்கள் கொண்டு வருகின்ற திட்டம். நிதி ஆயோக் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. நிதியும் இல்லை, நீதியும் இல்லை அந்த அமைப்பிடம். அவர்கள் ஒரு அறிக்கை தருகிறார்கள். தமிழ்நாடு கேரளத்தினுடைய ஆயுளை 2 ஆண்டுகள் குறைக்க வேண்டுமா? உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் ஆயுளை 2 ஆண்டு கூட்ட வேண்டுமா? எவ்வளவு பெரிய பாரபட்சம்! நம்முடைய கட்சிகளில எவ்வளவோ பாரபட்சங்கள் இருக்கலாம். ஆனால் இப்பொழுது அடுத்த தலைமுறைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தென்னிந்தியாவிற்கு மிகப்பெரிய ஆபத்து காத்துக் கொண்டு இருக்கிறது. இந்த மறு சீரமைப்பு மக்கள் தொகை அடிப்படையில் வந்தால் 8 தொகுதிகளை நாம் இழக்க நேரிடும். 8 தொகுதிகளை தாரை வார்த்து கொடுக்க நாம் தயாராக இருக்கிறோமா? ஏற்கனவே நிதிகளை தாரை வார்த்து கொடுக்கிறார்கள். நாம் கஷ்டப்பட்டு உழைத்து அந்நிய முதலீடுகளை கொண்டு வந்து தொழிற்சாலைகளை உருவாக்கி ஜிஎஸ்டியை வசூல் செய்து அங்கே ஒன்றிய அரசுக்கு கொடுக்கிறோம். நம்முடைய நிதிகள் எல்லாம் வட மாநிலங்களுக்கு செல்கின்றன. அதே போன்ற தொகுதிகளையும் தாரை வார்த்து கொடுக்க போடுகிறோமா என்ற ஒரு கேள்வி நம்மிடம் எழுகிறது.